திரு பாஸ்கரன், தியாகராஜன் குறிப்பிட்டிருப்ப பாகிஸ்தான் ஒருவேளை எதிர்வினை ஆற்றுனா மிகப்பெரிய பேரழிவு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா எப்போதுமே அமைதியை விரும்பக்கூடிய நாடு, இறையாண்மைக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்ப மட்டும்தான் தாக்குதல் நடத்தக்கூடிய கடந்த கால வரலாறுகளை பார்க்க முடியுது. இப்படியான சூழல்ல பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றுனா இந்தியாவோட பதிலடி இன்னும் கடுமையா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியுமா? திரு தியாகராஜன் குறிப்பிடுறப்ப பாகிஸ்தான் எதிர்வினை ஆச்சுன்னா இந்தியா பதிலடி கொடுக்கறப்ப ஒரு பேரழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. கடந்த கால வரலாறுகளையே நம்ம பார்த்திருக்கோம். இந்தியா எப்போதுமே சண்டையை விரும்பாத நாடு, முடிஞ்ச வரையும் அமைதியை நிலைநாட்டக்கூடிய நாடு. ஆனா இறையாண்மைக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறப்ப மட்டும்தான் இந்தியா தாக்குதல் நடத்துவாங்க. இப்படி ஒரு சூழல்ல பாகிஸ்தான் இப்போ பதிலடி கொடுத்தா இந்தியா இன்னும் தீவிரமா களமிறங்குறப்ப அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? நிச்சயமாக நிச்சயமாக இந்தியா சரியான பதிலடி கொடுக்கும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம இந்த தாக்குதல் என்ன தெரிவித்திருக்கோம்னா, எங்களை பொதுமக்களை தாக்கின தீவிரவாதிகளை நாங்க தாக்கியிருக்கோம், பொதுமக்களையோ உங்களுடைய ராணுவத்தையோ நாங்க இது பண்ணலன்னு சொல்லி நல்ல தெளிவாக ஒரு முடிவை அவங்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. இதை அவங்க புரிஞ்சு கொண்டு சரி பேச்சுவார்த்தை மூலயமா ரைட்டு நாங்க இனிமே பயங்கரவாதத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம், இருக்கிற பயங்கரவாதத்தை உங்களுக்கு தேவையான பயங்கரவாதம் எல்லாம் உங்களிடம் ஹேண்ட் ஓவர் பண்றோம், இல்ல நாங்க அழிக்கிறோம்னு சொல்லியிருந்தா ஃபர்தரா எந்த டெவலப்மெண்ட்டும் இன்னும் நடக்காது. அதற்காக அவர்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தார்கள். நிச்சயமாக இந்தியாவும் பதிலடி கொடுக்க ஆக வேண்டும். அதுக்கு எல்லாமே அவங்களுக்கு நம்ம நாடு தயாராகி விட்டது. அதை பத்தி நம்ம கவலைப்பட போறதே கிடையாது. நம்மளுடைய நோக்கம் அவங்கள மாதிரி கிடையாது. நம்மளுடைய நோக்கம் என்னவென்றால் பொதுமக்களை தாக்கினார்கள். நம்முடைய நோக்கமே என்னன்னா தீவிரவாதத்துக்கு எதிராக தான் இப்பொழுது இதுவரை இந்தியா முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆகையால் அவர்கள் அதற்கு பதிலாக ராணுவ முறைப்படி நம்ம தாக்குதல் நடத்த நிச்சயமாக நம்மளும் ராணுவ முறைப்படி தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறோம். இதுல எந்த மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நம்புறேன். திரு தியாகராஜன், நீங்க பேசுறப்ப குறிப்பிட்டிருங்க பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு காலைல 11 மணிக்கு அவங்களுடைய உயர்நிலை குழு கூட்டம் ஆலோசிக்கிறது, அதன் பிறகு தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம இங்க இருந்தே பாக்குறோம் காஷ்மீர் மக்கள் இந்த தாக்குதலை எப்படி பார்ப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் நேரடியான பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இப்படியான தாக்குதலை பாகிஸ்தான் தொடர்ந்துருச்சுன்னா காஷ்மீர் மக்களுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? காஷ்மீர் மக்கள் இரண்டு விதமாக பிரிக்கலாம். அதாவது ஆர்டிகல் 370 அப்ரிகேஷனுக்கு முன், ஆர்டிகல் 370 அப்ரிகேஷனுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு முன்பு இருந்த மக்கள் தீவிரவாதத்தை ஆதரிச்சார்கள். நீங்க பாத்தீங்கன்னா ராணுவம் துணை ராணுவத்தின் மீது கல்லெறிவது, அவர்களை தீவிரவாதிகளோட அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணி அவங்க கில் பண்றப்ப அந்த கிராமமே அந்த மக்கள் போய் அவங்களுக்கு தடை செய்வது, இது மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அவர்களுக்கு அறியாமை இருந்தது. ஆனால் 370 அப்ரிகேஷனுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அவர்கள் அடைந்தார்கள். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்தார்கள். படிப்புங்கிறது அவங்களுக்கு நிறைய எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. டூரிசம் பல மடங்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. 34 lakhs பிஃபோர் இருந்தது. இப்போ 2.2 crores வரைக்கும் டூரிசத்தோட என்ஹான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. அதனால பொருளாதாரம் அவங்களுக்கு வசதி ரொம்ப அதிகமாக இருக்கு. மிகப்பெரிய ஒரு அமைதியான சந்தோஷமான பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். இப்போ அவர்களுக்கு இந்த பஹல்காம்னால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அவர்களுக்கு பெற்றுவிட்டார்கள். அவருடைய அதாவது டே டு டே அவங்களுடைய உணவிற்கான ஒரு வழியில அவங்களுக்கு அடி கிடைச்சிருச்சு. அது மிகப்பெரிய தாக்கத்தை அவருக்கு ஏற்பட்டது. அதனால தான் பாகிஸ்தானுக்கு எதிராக முதன்முறையாக அவர்கள் கண்டனத்தையும் ஒரு பெரிய போராட்டத்தையும் அவர்கள் மக்கள் கையில் எடுத்தார்கள். இப்பொழுது அவர்களுடைய நிலை புரிந்துவிட்டது. அவர்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆகையால் இந்த தாக்குதல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வலி நிவாரணியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டூரிசம்னால அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு வந்தது. இந்த டெரரிசத்தினால டூரிசத்தினுடைய இழப்பு பெரிய இழப்பு வந்தது. இப்போ மறுபடியும் அடிச்சு அந்த நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த டூரிசம் அங்கே அதிகமாகும். அவருடைய வாழ்க்கை அது லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லுவோம், அது வாழ்வாதாரம் அவர்களுக்கு மேம்படுத்துவதற்கான மறுபடியும் திருப்பி புனரமைப்பு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷ நிலையில் இருப்பார்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆகையால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர், முக்கியமாக சொல்லணும்னா ஸ்ரீநகரை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது உரி அது மாதிரி இருக்கக்கூடியது, அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா டோடா டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் அந்த ஸ்ரீநகரை தாண்டி இருக்கின்ற அந்த லொகேஷன்ஸ், அந்த பார்டர் லொகேஷன்ஸ் எல்லா இடத்துலையும்
அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிலையில் தான் இருப்பார்கள். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. நம்ம காஷ்மீர் மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கேள்வியை முன்வைக்கிற போதே தற்போது இந்தியாவின் இந்த தாக்குதலை கொண்டாடிட்டு வரதா செய்திகள் வெளியாகிருக்கு. திரு பாஸ்கரன், தியாகராஜன் குறிப்பிடுறப்ப ஏவுகணைகள் இந்திய ராணுவமே ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நாங்க பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை, முழுக்க முழுக்க தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து தான் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு. பாகிஸ்தான் இதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? ஏன்னா அவங்களே தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து தான், நாங்களே தீவிரவாதத்துக்கு எதிரானவங்க தான் தொடர்ச்சியா பாகிஸ்தான் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்போதுமே வேற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே இப்போ தாக்குதல் என்பது தீவிரவாதிகளோட நிலைகளை குறி வச்சுதான் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு. பாகிஸ்தான் இதற்கு தக்க பதிலடி கொடுத்துதான் ஆகணுமா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாகிஸ்தானை ஆட்சி பண்ணிக்கிறது ராணுவ ஆட்சி. அந்த ராணுவ ஆட்சிக்கு பின்துணையா இருக்கிறது முக்கியமா எல்லாமே தீவிரவாதம் தான். அதாவது இப்ப நடக்கிற அந்த ராணுவ ஆட்சியே தீவிரவாதங்களுடைய சப்போர்ட்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க இதுக்கு பதிலடி கொடுக்காம இருந்தால் அவங்க உள்நாட்டிலே அவங்க தீவிரவாதி அவங்களுக்கு ஒரு பிரஷர் கொடுப்பாங்க. சோ இப்ப எப்படி நம்ம மக்களுக்காக நாம் நம்ம மக்களை எதிர்த்த தீவிரவாதிகளை எப்படி தாக்கணுமோ அது மாதிரி அவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தீவிரவாதி அவங்களை பொறுத்த மட்டும் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா தியாகின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பாசையில அவங்கள வந்து டெரரிஸ்ட் தியாகின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தப்பான ஒரு முடிவு எடுத்தா நிச்சயமா இந்தியா ஒரு நல்ல ஒரு பதிலடி கொடுக்கும். இல்ல தவற உணர்ந்து இது செய்யலாம் தப்பு, நம்ம தீவிரவாதத்துக்கு இனிமே சப்போர்ட் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா நிச்சயமாக மற்ற நாடுகளும் அவங்களுக்கு நிச்சயமா உறுதுணையா இருக்கும். ஆனா அதை அவங்க செய்வாங்களா என்னன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமாக என்னைய பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஒரு 100% தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க அந்த பாகிஸ்தானவே ரூல் அவுட் பண்றதே தீவிரவாதத்துடைய இயக்கம்ன்றது எல்லாருமே அறிந்த உண்மை. ஆகையால் அவங்க தீவிரவாதத்தை என்ன நினைக்கிறாங்கன்னா சுதந்திர போராட்ட வீரன மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு தெரியும், இப்ப ஏன்னா இப்ப 20 நாள் தெரியல, இன்னும் எத்தனை முக்கியமான அவங்களுடைய இவங்க இறந்தாங்கன்னு அதை பத்தி தான் அவங்களுக்கு பிரசன்ட் கிடைக்கும். அதுபடி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுபடி அதுக்கு நம்ம தக்க பதிலடி கொடுக்க இந்தியா தயாராக இருக்கும்னு நான் நம்புறேன்.